நான் பல காலமாக அயல் நாடுகளில் இருந்தேன். பல பழக்க வழக்கங்களில் பழகிவிட்டேன். இங்குள்ள மடையர்கள் அவற்றை ஏற்பதில்லை. மற்றவர்களை விட நான் பரவாயில்லை. ஆனால் என்னை அவர்கள் பசாசு என்கிறார்கள். ஏனென்றால் நான் கூடுதல் படிக்கிறேனாம், கோழி வளர்க்கிறேனாம், அவற்றை ரோமியர்களுக்கு விற்கிறேனாம், மூலிகைகளை கொண்டு ஜனங்களை குணப்படுத்துகிறேனாம். என் இளமையில் ஒரு பெண் காரணமாக ஒரு ரோமையனோடு சண்டையிட்டேன். அப்போது நான் சிந்தியத்தில் இருந்தேன். அவனை குத்திவிட்டேன். அவனும் செத்துவிட்டான். என் ஒரு கண் போய்விட்டது. எனக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது. ஆனால் எனக்கு ஜனங்களை குணமாக்க தெரிந்திருந்தது. காவல் சேவகர்களில் ஒருவனுடைய மகனை குணப்படுத்தினேன். அவ்விதமாக அவனுடைய நட்பையும் கொஞ்சம் சுயாதீனத்தையும் பெற்றேன். தப்பி ஓட அதை பயன்படுத்தி கொண்டேன். நான் செய்தது தவறு. ஏனென்றால் நான் தப்பியோடியதற்காக நிச்சயம் அவன் மரண தண்டனை அடைந்திருப்பான். நீ தத்துவம் படித்தாயா? சிந்தியத்தில் இருந்தபோது நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். நான் விருத்த சேதன ஆயத்தக்காரனாக இருந்தேன். இப்பொழுது நான் ஒன்றுமில்லை. நான் நடக்கிறவற்றின் உண்மைப்படி வாழ்கிறேன். மேலும் நான் முன்பு பகைக்கப்பட்டது போல் இப்போது பகைக்கப்படுவது போல் நானும் பகைக்கிறேன். உன்னை யார் பகைக்கிறார்கள்? எல்லோரும் தான், கடவுளும் தான். முதலில் என் மனைவி எனக்கு பிரமாணிக்கம் தவறி என்னை பாழாக்க அவர் அனுமதித்தார். நான் சுதந்திரமாயும் மதிக்கப்பட்டவனுமாய் இருந்தேன். கடவுள் என்னை ஒரு குற்றவாளியாகவும் ஜென்ம தீர்ப்படைந்தவனாகவும் இருக்க அனுமதித்தார். கடவுள் என்னை கைவிட்டார். மனிதர்கள் நியாயமின்றி நடத்தினார்கள். அவர்களும் என்னை நாசமாக்கி விட்டார்கள். இங்கே மிச்சம் எதுவும் இல்லை என்று கூறிய அவன் தன் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொள்கிறான். பின்னும் என் தலையில் என் சிந்தனைகளும் என் அறிவும் உள்ளன என்கிறான். அதன்பின் இங்கு உள்ளே தான் எதுவும் இல்லை என்று கூறியபடி வெறுப்புடன் காரி துப்புகிறான். நீ சொல்வது தவறு. அங்கே இன்னமும் 2 விஷயங்கள் இருக்கின்றன. எவை? ஞாபகமும் பகையும். அவற்றை அகற்று. உண்மையிலேயே எதுவும் இல்லாதவனாகு. அப்போது நான் அங்கே வைப்பதற்கு ஒரு புதிய பொருள் தருவேன். என்ன அது? அன்பு. உமது அன்பு எனக்கு ஒரு பாரமாய் இருக்கும். அதை நான் ஜீரணிக்க முடியாவிட்டால். மனிதா, அப்படி அல்ல, நீ அப்படி சொல்லாதே என்று கூறி சேசு அவன் தோள் மேல் கை வைக்கிறார். சேசு ஆழ்ந்த விதமாய் வெளிப்படையாக சஞ்சலமடைகிறார். அவன் தன் ஒற்றை கண்ணால் சேசுவை ஏறிட்டு பார்க்கிறான். அந்த மிக இனிய அழகிய வதனத்திலே அவன் காண்பது அவனை வாயடைக்க வைக்கிறது. அவனுடைய பாவனையையும் மாற்றுகிறது. பரிகசிக்கும் தோரணையிலிருந்து ஆழ்ந்த ஒரு நிலைக்கு அவன் வருகிறான். பின் உண்மையான துயரம் கொள்கிறான். தலையை கவிழ்ந்து மாற்றமடைந்த குரலில், நீர் யார் என்று கேட்கிறான். நசரேயனாகிய சேசு. மெசியா. நீரா? நான் தான். நீ அதிகம் வாசித்திருந்தும் என்னை பற்றி அறியவில்லையா? அறிந்தேன். ஆனால் நீர் உயிருடன் இருப்பதாக நான் அறியவில்லை. அதையெல்லாம் விட இதை நான் அறியவில்லை. நீர் எல்லோருக்கும் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை. இப்படி கொலைகாரருக்கும் கூட நான் சொன்னவற்றிற்காக என்னை மன்னித்து கொள்ளும். கடவுளை பற்றியும் அன்பை பற்றியும் எனக்கு அன்பு காட்ட ஏன் விரும்புகிறீர் என்று இப்பொழுது புரிகிறது. ஏனென்றால் அன்பில்லாத உலகம் நரகம்.